இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மூலிமா எப்படி இங்கிலீஷ் ஈஸியாக பேசுகிறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் அதுக்கு அவருக்காக பண்ணணும், நான் அதை அவருக்காக பண்ணணும்னு சொல்கிறேன் தமிழில். அது எப்படி சொல்ல இங்கிலீஷில்? ஐ ஷுட் டூ இட் ஃபார் ஹிம். ஐ ஷுட் டூ இட் ஃபார் ஹிம். நான் அங்கே உங்களுக்காக போகணும், நான் அங்கே உங்களுக்காக போகணும்னு சொல்கிறேன் தமிழில். அது எப்படி சொல்ல இங்கிலீஷில்? ஐ ஷுட் கோ தேர் ஃபார் யூ. ஐ ஷுட் கோ தேர் ஃபார் யூ. நான் அங்கே உங்களுக்காக வரணும், நான் அங்கே உங்களுக்காக வரணும். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் கம் தேர் ஃபார் யூ. ஐ ஷுட் கம் தேர் ஃபார் யூ. நான் அதை அவங்களுக்காக கேட்கணும், நான் அதை அவங்களுக்காக கேட்கணும். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் ஆஸ்க் இட் ஃபார் தெம். ஐ ஷுட் ஆஸ்க் இட் ஃபார் தெம். நான் அதை அவருக்காக பேசணும், நான் அதை அவருக்காக பேசணும்னு சொல்கிறேன் தமிழ். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் டாக் இட் ஃபார் ஹிம். ஐ ஷுட் டாக் இட் ஃபார் ஹிம். நான் அதை அவங்களுக்காக கொண்டு வரணும், நான் அதை அவங்களுக்காக கொண்டு வரணும்னு சொல்கிறோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் பிரிங் இட் ஃபார் தெம். ஐ ஷுட் பிரிங் இட் ஃபார் தெம். நான் அதை அவருக்காக எடுக்கணும், நான் அதை அவருக்காக எடுக்கணும்னு சொல்கிறோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் டேக் இட் ஃபார் ஹிம். ஐ ஷுட் டேக் இட் ஃபார் ஹிம். நான் அதை உங்களுக்காக கொடுக்கணும், நான் அதை உங்களுக்காக கொடுக்கணும்னு சொல்கிறோம்ல தமிழில். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் கிவ் இட் ஃபார் யூ. ஐ ஷுட் கிவ் இட் ஃபார் யூ. நான் அதை அவங்களுக்காக அனுப்பணும், நான் அதை அவங்களுக்காக அனுப்பணும்னு சொல்கிறோம்ல. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் சென்ட் இட் ஃபார் தெம். ஐ ஷுட் சென்ட் இட் ஃபார் தெம். நான் அதை அவருக்காக வாங்கணும், நான் அதை அவருக்காக வாங்கணும். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்குன்னு ஆன்சரை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.